நடைபெற உள்ள 2026 சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 4 முனை போட்டிகள் உறுதியாகிருக்கு. என்னதான் 4 முனை போட்டிகள் இருந்தாலும் கண்டிப்பான முறையில் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று திமுக இல்லாட்டினா அதிமுக. இது 2 கட்சிகள் தான் மீண்டும் 2026 ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி நாம் தமிழர் கட்சியோ தமிழக வெற்றி கழகமோ ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது எல்லாத்துக்குமே தெரியும், அந்தந்த கட்சியை சார்ந்தவங்களுக்கும் தெரியும். ஏன்னா இப்போ டெல்லி மாதிரி ஒரு சிறிய மாநிலமாக இருந்தால் திடீர்னு அவர் ஐயா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் உள்ளே வந்தாங்க, திடீர்னு ஜெயித்தாங்க, முதலமைச்சரானார். ஆனால் அங்கே வந்து உங்களுக்கு சட்டமன்ற எண்ணிக்கை கம்மி, ஒரு 36 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்தாங்கன்னா அங்கே ஆட்சி அமைச்சலாம். ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லை, கிட்டத்தட்ட 234 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. 118 சட்டமன்ற உறுப்பினர் யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் நமக்கு ஆட்சி அமைக்க முடியும். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு திமுக அதிமுக ரெண்டுமே ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கி வச்சுருக்கிறாங்க. இப்போ வந்து நாம் தமிழர்னு ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கி வச்சுருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்போ தான் புதுசாக ஓட்டு வங்கி உருவாகும். இது எப்படி வரும்னா, புதிய தலைமுறை வாக்காளர்கள் போடுவாங்க. இந்த 3 அணியில் இருக்கிறவங்களுடைய ஓட்டு பெரியதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதுதான் வரும். இதனால் வந்து அவங்க ஆட்சி அமைச்சிட முடியுமானா கண்டிப்பான முறையில் இந்த 2 கட்சியை தாண்டி திமுக அதிமுகவை தாண்டி இங்கே யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. கட்சிகள் வளரும். இப்போ பாரதிய ஜனதா கட்சி இந்த ஒரு 10 வருஷ தேர்தலில் இன்றைக்கி 18% ஓட்டு வச்சுருக்கு. கண்டிப்பாக இந்த 2026 தேர்தலில் இன்னும் ஓட்டு சதவீதம் கூடும், சட்டமன்ற உறுப்பினர் கூடுவாங்க, இந்த மாதிரி விஷயம் நடக்கும். அதை தாண்டி இப்போ நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வருவாங்களா, தமிழக வெற்றி கழகத்துக்கான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கம்மி தான். ஐயா செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதிமுகலேருந்து வெளியில் போயிருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அங்கே அதிமுக இன்னும் சிறப்பாக அங்கே வேலை பார்க்கும். ஐயா செங்கோட்டையன் அவர்களை விட அங்கே அதிமுக வேட்பாளர் யார் நிற்கிறாரோ அவர் தான் ஜெயிக்கணுங்கிற மனநிலை தான் அங்கே வேலை பார்ப்பாங்க. அதனால் செங்கோட்டையன் அவர்களுக்கு வாய்ப்பு கம்மி. இப்போ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் எங்கேயாவது ஒரு தொகுதியில் நிற்கிறாரு அப்படின்னு பார்த்தா அவருக்குமான வாய்ப்பு கம்மி தான். இப்போ போன 2021 சட்டமன்றத்தில் கோவை தெற்கில் அக்கா வானதி சீனிவாசன் அவர்களை எதிர்த்து கமலஹாசன் நின்னார். கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இழுபறியில் தான் கடைசி நேரத்தில் அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் ஜெயித்தாங்க. இந்த மாதிரி ஒரு டஃப்பு கொடுக்கலாம், ஆனால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அந்த பிரபலங்கள் அப்படிங்கிறதுனால. ஆனால் தமிழக மக்கள் சிந்தித்து ஓட்டு போடணும். கண்டிப்பான முறையில் மீண்டும் நமக்கு நல்லது ஒரு மக்களை வழிநடத்துகிற நல்ல சிறப்பாக கொண்டு செல்கிற ஒரு ஆட்சி தான் வேணும். நமக்கு இந்த 5 ஆண்டு காலங்களில் பட்ட கஷ்டங்கள் போதும். மீண்டும் நமக்கு திமுக வேணுமா அப்படிங்கிறத சிந்தித்து 2026 தேர்தலில் நமக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குற ஆட்சி கட்டலில் அமர்த்தணும். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.